விகோ சூர்யா, தென்சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர். இன்றைய தினம் வாழ்நாளிலே மறக்க முடியாத ஒரு தினம். எங்கள் கடவுள் உலகம் முழுவதும் காட்சி தந்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு தினம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவராக இதய தெய்வம் கேப்டன் அவர்களுடைய மறைந்தார் என்பதனை இன்றளவும் நாங்கள் நம்பவும் இல்லை. அவர் எங்கோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கடவுளாக எங்களுக்கு கோயம்பேட்டிலே கேப்டன் ஆலயத்திலே காட்சி தந்து கொண்டிருக்கிறார். தலைவர் அவர்களுடைய நினைவுகள் என்பது என்னை பொறுத்த மட்டிலே வாழ்நாளிலே மறக்க முடியாத ஒரு நினைவுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு தலைமை கழக பேச்சாளராக என்னை அறிமுகம் செய்த தலைவர் கேப்டன் அவர்கள் அவருடைய வாகனத்திலே பிரச்சார வாகனத்திலே பயணம் செய்கிற போது, நான் பின் அறிக்கையிலே அமர்ந்திருக்கிற போது, தலைவர் முன் இருக்கையிலே ஏறுகிற போது தலைவர் உடனடியாக திரும்பி பார்ப்பார். பார்த்த உடனே அவர் கேட்ட முதல் வார்த்தை, ஏய் சாப்பிட்டியா அப்படிங்கிற வார்த்தை இன்றளவும் என் காதுகளிலே ஒலித்து கொண்டிருக்கிறது. ஒரு தலைமை கழக பேச்சாளரிடத்தில் தலைவர் வாகனத்தில் அமர்கிற போது அவர் அமர்ந்து செல்வது வழக்கம். ஆனாலும் திரும்பி பார்த்து நீ சாப்பிட்டியா என்கிற கேட்கின்ற ஒரு கேட்கின்ற ஒரு மனப்பான்மை, ஒரு பக்குவம், ஒரு அரசியல் மாண்பு என் தலைவர் கேப்டன் அவர்களை தவிர இந்த உலகத்தில் எந்த அரசியல் தலைவருக்கும் இல்லை என்பதிலே இந்த நேரத்திலே நினைவு கூறுகிறேன். அதே போல் பல்வேறு நிகழ்வுகளிலே திருப்பூரில் ஒரு ரசிகர் மன்றமாக இருந்த இந்த மன்றத்திலே திருப்பூரிலே நம்மளுடைய கேப்டன் அவர்கள் ஒரு நடிகராக 150 நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கிய வரலாறும் என் தலைவர் கேப்டன் அவர்களுக்கு தான் இருக்கிறது. ஒரு ரசிகர் மன்றத்தை திருப்பூரிலே ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகத்தை அங்கே அழைத்து ரசிகர் மன்றத்தினுடைய நிர்வாகிகளுக்கு பொதுமக்களுக்கு 150 பேருக்கு மேலாக பட்டா வழங்கிய ஒரு நடிகர் இந்த உலகத்தில் யாராவது இன்னைக்கு பார்க்க முடியுமா? அன்றே ஏழை எளிய மக்களை பற்றி கவலைப்பட்ட அக்கறை கொண்ட ஒரு தலைவனாக வாழ்ந்த தலைவர் கேப்டன். இன்று அவர் இல்லை என்று நாங்கள் நினைக்கவும் இல்லை, நாங்கள் அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை. காரணம், புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய உருவத்திலே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்கள் அந்நியார் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் அந்நியார் அவர்களிடத்திலே கேப்டன் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் தலைமை கழகத்திலே தினமும் வந்து கொண்டிருக்கிறோம். தலைவர் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த கடவுளை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். வாழுகிற போதும் வாழ்ந்த போதும் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர், மற்றவர்களுக்காக உணவளித்தார்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் பல்வேறு திரைப்பட நடிகர்களும் இன்று ஒவ்வொரு யூடியூப் சேனலிலே இன்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். தலைவர் அப்படி, தலைவர் இப்படி, தலைவர் உணவளித்தார், தலைவர் ஷூட்டிங் ஸ்பாட்டிலே அனைவருக்கும் சமமான உணவு வழங்க வேண்டும் என்று அங்கே திரைப்படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டிலே அவர் சொல்லி கொண்டிருப்பார் என்று பல்வேறு நடிகர்கள் இன்று வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்கிற உடனடியாக செய்வது கேப்டன் அவர்களுடைய வழக்கம். கொரோனா காலம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். கொரோனா காலத்திலே இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்கு கூட சொந்த உறவினர் கூட, இறந்தவருடைய உறவினர் கூட அந்த கொரோனாவுடைய இறப்பிலே கலந்து கொள்வது மிகவும் சிரமமாக இருந்தது, பயம் இருந்தது. கொரோனாவில் இறந்து போச்சுன்னா சொந்தக்காரங்க கூட நின்று அடக்கம் செய்வதற்கு கூட தயங்குகிற நேரத்தில் எனது ஆண்டாள் அழகர் கல்லூரியிலே கொரோனாவில் உயிரிழந்தவர்களுக்கு நான் அடக்கம் செய்வதற்கு இடம் தருவேன் என்று சொன்ன ஒப்பற்ற ஒரே தலைவர். எந்த அரசியல் தலைவராவது எந்த நடிகராவது தன்னுடைய இடத்தை கொரோனாவில் உயிரிழந்தவர்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன வரலாறு இதுவரையிலும் இல்லை. ஆனாலும் வாழ்ந்த போதும் எங்களுக்கு கடவுளாக காட்சி தந்தார், மறைந்த போதும் எங்களுக்கு கடவுளாக காட்சி தந்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் இன்று 2ஆம் ஆண்டு விரைந்து ஓடிவிட்டது. 2ஆம் ஆண்டு இந்த குரு பூஜை விழாவிலே கலந்து கொண்டு தலைவருடைய தரிசனத்தை கண்டு தலைவருடைய உருவமாக இருக்கக்கூடிய எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி அந்நியார்களையும் வழங்க இங்கு தென்சென்னை தெற்கு மாவட்ட தேமுதிக சார்பிலே திரளான நம்முடைய கழக தோழர்களோடு காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி. அதுதான் நான் சொன்னேன். நினைவுகள் என்பது இன்றைய தினம் பல்வேறு சேனல்களில் ஒரு தவறான ஒரு தகவலை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இன்று தலைவர் இல்லை. ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரியை நடத்துவதற்கு இவர்களால் முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மை நிலவரம் வேறு. ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரியை பொறுத்த மட்டிலே என்னை போன்ற மாவட்ட செயலாளர்கள், தலைவர் அவர்கள் எப்போது ஒரு மாவட்டத்திற்கு பயணம் செய்கிற போது அங்கு இருக்கக்கூடிய சாதாரண தொண்டர்களுடைய குழந்தைகளை படிப்பதற்கு தலைவரிடத்தில் ஒரு மனுவை நீட்டி விடுவார்கள். எனது குழந்தை இன்ஜினியரிங் படிக்க வேண்டும் என்று மனுவை நீட்டிய உடனடியாக தலைமையில் தொடர்பு கொண்டு ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி இலவசமாக அவர்களுக்கு அந்த கல்லூரியில் படிப்பதற்கு இடம் தர வேண்டும் என்று கட்டளையிடுவார்கள். அதே போன்று பல்வேறு மாவட்டங்களில் மாவட்டத்திற்கு குறைந்தது 5 நபர்களுக்கு வீதமாக இலவசமாக அந்த பொறியியல் கல்லூரியிலே சேர்க்கையை நடத்தியவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். அப்படித்தான் அந்த கல்லூரியிலே ஏராளமான பொறியியல் படித்த மாணவர்கள் இன்றைய தினம் பல்வேறு தொழிற்சாலைகளிலே பல்வேறு அரசு அலுவலகங்களிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அதைத்தான் வள்ளல் என்பதற்கு உதாரணம் என்பது இது ஒரு சின்ன உதாரணம் தான். வள்ளல் என்ன, மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு கல்வி பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவுவதுதான். ஆனாலும் தலைவர் அவர்கள் தன்னுடைய பொறியியல் கல்லூரியில் இதுவரையிலும் எந்த அரசியல் கட்சி தலைவர்களாவது தான் நடத்துகிற அரசியல் கல்லூரிகளில் அந்த இன்ஜினியரிங் கல்லூரிகளில் இலவசமாக நான் 100 பேரை நான் படிக்க வைத்திருக்கேன் என்று யாராவது கை நீட்டி காட்ட சொல்லுங்கள். ஆனால் தலைவர் கேப்டன் அவர்கள் எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் மனுவை பெற்றுக்கொண்டு இலவசமாக அந்த பொறியியல் கல்லூரியை சேர்க்கையை உடனடியாக துரிதமாக நடத்துவதற்கு உத்தரவிட்டு ஏழை எளிய மாணவர்களை படிக்க வைத்த வரலாறு வள்ளல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு என் தலைவர் கேப்டன் தான். கடையேழில் வள்ளல்கள் தான். 8வது வள்ளல் புரட்சி தலைவர் நம்முடைய கேப்டன் அவர் 9வது வள்ளலாக தமிழ்நாட்டிலே வாழ்ந்தார், மக்களுக்காக வாழ்ந்தார் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வது தென் சென்னை தெற்கு மாவட்ட கழகம் பெருமிதம் கொள்கிறது. நன்றியோடு இன்று வணங்குகிறோம். நன்றி.